Devil's World. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு பானிபூரி கிட் இருக்கு. இது பின்னாடி போட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நான் வந்து இன்னைக்கு வந்து பானிபூரி செய்ய போறேன். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து அந்த பூரி போடுறதுக்கான அந்த பெல்லட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை பிரித்து பார்க்கலாம். இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் பொட்டேட்டோஸ் அண்ட் ஆனியனுக்காக சீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்வீட் பானி செய்யறதுக்காக கிட்டு. இது வந்து மின்ட் சட்னி பேஸ்ட். இது வந்து மின்ட் பானி செய்யறதுக்கு. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மின்ட் பானி தான் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து 2 பேக்கெட்டில் இருக்கிற பானிபூரி செய்கிறதுனால 2 பேக்கெட்டில் இருக்கிற மின்ட் கவர்ஸையும் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஸ்டஃபிங்க்கு நீங்கள் 1 பேக்கெட் மட்டும் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு 200 grams ஆஃப் பொட்டேட்டோவும் 1 ஆனியன் மட்டும் போதும். நாங்கள் 2 செய்கிறதுனால 400 grams ஆஃப் பொட்டேட்டோவும் 2 ஆனியனும் எடுத்திருக்கோம். நாங்கள் இப்போ நீங்கள் 1 மட்டும் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இது செய்ய 250 ml ஆஃப் வாட்டர் போதும். நாங்கள் 2 செய்கிறதுனால 500 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கோம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இதில் இருக்கிறத வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் 2 பேக்கெட்டில் இருக்கிற மின்ட் பேஸ்ட்டையும் வந்து வச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 300 ml ஆஃப் வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 200 ml ஊற்ற போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்வீட் பானி செய்யலாம். இதுக்கு வந்து நான் 2த்துல இருக்கிற அந்த மிக்ஸை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு பேஸ்ட்டாக வேணாம், லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்னு அந்த பேக்கில் போட்டிருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து 2 பானியையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கில் சீசனிங்கும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பூரி செய்யலாம். இந்த பூரியை வந்து போடுறதுக்கு எங்கள் அம்மா வந்து எண்ணெயை வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ பூரி போடலாம். இங்கே பாருங்க, பூரி வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பூரியை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 2 பூரியை வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பானியை ஊற்றலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.